ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஹனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மினி சிக்கன் பிஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மைதா அண்ட் ஈஸ்ட் வச்சு பிஸா டோ செய்யாமல் சிக்கனை வச்சே பேஸ் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி பிஸா செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 300 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் அண்ட் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது பவுல் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரி கிளிங் ஃபிலிம் எடுத்துக்கோங்க. இந்த பவுல் உள்ள இந்த கிளிங் ஃபிலிமை நம்ம இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போது இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பேஸ்ட் எடுத்து நம்ம ஷேப் பண்ணி விட்டுறலாம். ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கன் பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சிக்கன் செட் ஆகணும். செட் ஆனால் தான் நம்மளால் இதுக்கு கோட்டிங் பண்ண முடியும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் இதை அப்படியே வச்சு செட் ஆக விட்டுறலாம். சிக்கனை டிப் பண்ணுறதுக்கு நான் 2 எக் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 1 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இந்த கிளிங் ஃபிலிமை நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கனை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவில் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்கில் ஃபுல்லாக டிப் பண்ணிடலாம். அகைன் இதை எடுத்து இந்த மைதாவில் நம்ம கோட் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பேஸையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த சிக்கனை பொரிக்கிறதுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கன் பேஸை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். சிக்கன் பேஸ் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம பிஸா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா பேஸ்லையும் பிஸா சாஸ் அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன ஸ்லைசஸாக, அதை ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் கேப்சிகமையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சீஸை துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து ஆரிகானோ, மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், இதையும் நம்ம இந்த சீஸ் மேலே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் அவனில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணதுலேயே அது ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இதை அவனில் வச்சு நம்ம பேக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சீஸ் உருகிறதுக்காக இதை நான் அவனில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நான் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம மினி சிக்கன் பிஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். பிஸா டோ இல்லாமல் சிக்கனை பேஸாக வச்சு எப்படி பிஸா செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.